ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 23. நிகிதா தனது அலைபேசியில் அறிவிப்பு வரும் ஒலி கேட்டு அதை ஆர்வத்துடன் கையில் எடுத்தாள். பட்டியலில் இருந்த பெண்களிடம் விசாரித்ததில் 2 பெண்கள் மட்டும் தங்களுக்கு காதலர்கள் இருப்பதாக கூறினார்கள். அவர்களிடம் அவர்களது காதலருடைய புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புமாறு கேட்டுக்கொண்டாள் நிகிதா. அந்த பெண்களில் ஒருவரிடமிருந்து தான் வாட்ஸ்அப்பில் புகைப்படம் வந்திருந்தது. உடனே அதை வேகமாக திறந்து பார்த்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த போதே அந்த இன்னொரு பெண்ணிடம் இருந்தும் அவள் அனுப்பிய புகைப்படம் வந்தது. இரண்டையும் பார்த்து உதட்டை பிதுக்கினாள் நிகிதா. என்ன நிக்கி, 2 பேரும் ஃபோட்டோ அனுப்பிட்டாங்களா? எஸ் விஜய், அனுப்பியிருக்காங்க. இந்தாங்க பாருங்க. அலைபேசியை விஜயிடம் கொடுத்தாள். வாங்கி பார்த்தான் விஜய். அவனுக்கு இலேசாக உதட்டோரத்தில் சிரிப்பு வந்தது. நிகிதாவிடம் திருப்பி கொடுத்தான். அதை வாங்கி கொண்டே கேட்டாள் நிகிதா. என்ன விஜய், பார்த்தீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை நிக்கி, எழிலனோட மூஞ்சிக்கும் இந்த 2 ஃபோட்டோவுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அதை பார்த்துட்டு தான் சிரிப்பு வந்தது எனக்கு. ஓகே விஜய், நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்ன? அதாவது நிக்கி, நாம் இப்போ கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தேவையில்லாத மூவ் நம்மளோட டயத்தை தான் வேஸ்ட் பண்ணும். ரிசல்ட் எதுவும் கிடைக்காது. எஸ் விஜய், என்னோட ஒப்பீனியனும் அதுதான். அடுத்து என்ன பண்ணலான்றதை கொஞ்சம் யோசிக்கலாம். இதுவரை நடந்த 19 கொலைகளிலேயும் கொலை நடந்த டைம் 5 to 5:30. கொலைகாரன் என்ட்ரி கொடுக்குற டைம் 4:30 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே. ஓரளவுக்கு 4:45 மாதிரி தான் உள்ளே நுழைஞ்சிருக்கான் அவன். ஸோ அடுத்ததாக அவன் செய்ய போகிறதா சொன்ன கடைசி கொலையிலையும் இந்த நேரத்தில் நடக்கத்தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது என்று சொல்லி நிறுத்தினான் விஜய். நிகிதா தொடர்ந்தாள். செஞ்ச எல்லா கொலையிலையும் அந்த பொண்ணுங்களுக்கு லவ்வராக தான் இருந்திருக்கான். ஸோ நவீன் கொடுத்த இந்த லிஸ்ட்டில் இந்த 2 பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் லவ்வர் இருக்காங்க. ஸோ மற்றவங்கள நம்ம லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்ததை விஜய் தொடர்ந்தான். இந்த 2 கேர்ள்ஸில் ஒரு பொண்ணோட செலிப்ரேஷன் 6 to 8 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெண்ணையும் லிஸ்ட்டில் இருந்து எடுத்துருவோம். மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், சுஷ்மிதா. அவளோட ஃபங்க்ஷனும் 5 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. இவளையும் மேக்ஸிமம் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது தான், இருந்தாலும் வாட்ச் பண்ணணும். எஸ், யூ ஆர் கரெக்ட் விஜய். பட் நிக்கி, நான் மட்டும் அங்கே போகிறேன். நீ நாளைக்கான லிஸ்ட்டு ரெடியானதும் அதை பாரு. ஓகே விஜய். நவீனும் அசோக்கும் அடுத்த நாளுக்கான பட்டியலை தயார் செய்து கொடுக்கும்போது மாலை 4 மணியை தொட்டு விட்டிருந்தது. மேடம், இது நாளைக்கு சனிக்கிழமைக்கான லிஸ்ட்டு. இந்தாங்க, நாங்கள் சண்டே லிஸ்ட்டு ரெடி பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே நவீன். நிகிதா முதல் நாள் செய்தது போலவே அன்றும் தன் வேலையை பார்க்க துவங்கினாள். அந்த பட்டியலில் உள்ள பெண்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழிலனின் புகைப்படத்தையும் எச்சரிக்கை தகவலையும் முதலில் அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு தனித்தனியாக அனைவரையும் தொடர்பு கொண்டு பேசுவதில் ஈடுபட்டாள். இன்னொரு பக்கமோ விஜய் அந்த சுஷ்மிதா என்ற பெண்ணின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்க இருக்கும் பார்ட்டி ஹாலுக்கு வந்து சேர்ந்தான். ஹோட்டல் மேனேஜரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அங்கு நடக்க இருக்கும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அவர்களுக்கு தெரியாமல் தான் கவனிக்க வேண்டும் என்னும் கேட்டுக்கொண்டான். அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்து உள்ளே அழைத்து சென்றனர். அங்கிருக்கும் டிவியில் உள்ளே நடப்பது எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே அமர்ந்து அதை கவனிக்க ஆரம்பித்தான் விஜய். மணி 4:45க்கு தான் சுஷ்மிதாவின் குடும்பத்தினர் வந்தனர். பின்னாடியே சுஷ்மிதாவும் வந்தாள். அவளுடன் அவளுடைய கையை கோர்த்து கொண்டு அவளுடைய காதலனும் வந்தான். 5 மணிக்கு பிறகு நண்பர்கள், உறவினர்கள் என்று அனைவரும் வர ஆரம்பித்தனர். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. சுஷ்மிதா உள்ளறைக்கு செல்லவும் இல்லை, அவளுடைய காதலனும் உள்ளே செல்லவில்லை. 6 மணி ஆனது. கேக் கட்டிங் துவங்கியது. பர்த்டே பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. சுஷ்மிதா அவளுடைய காதலனுடன் சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருந்தாள். தான் தேடும் மனிதன் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இல்லை என்பது நன்றாகவே புரிந்தது விஜய்க்கு. நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தான். தான் இருக்கும் ஹோட்டலுக்கு வந்தடைந்து அறைக்கு வந்தான். என்ன விஜய், போன வேலை என்னாச்சு?
சுஷ்மிதாவோட பர்த்டே பார்ட்டி நல்லபடியாக நடந்தது நிக்கி. அவளோட அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவளோட லவ்வர் எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி என்ஜாய் பண்ணாங்க. இங்கே என்னாச்சு? சாட்டர்டே லிஸ்ட் என் கைக்கு வந்ததும் நேற்று மாதிரி வரிசையாக எல்லாம் செஞ்சேன். எல்லாருக்குமே கால் பண்ணி கூட பேசிட்டேன். நாங்கள் எதிர்பார்க்குற தகவல் எதுவுமே இல்லை. ஓகே, சண்டே லிஸ்ட் வரட்டும், அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ மணி 9:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு தூங்குவோம், நாளைக்கு பார்ப்போம். மறுநாள் சனிக்கிழமை காலை 8 மணி. ஹோட்டல் அறையில் நால்வரும் குளித்து முடித்து சாப்பிட்டு தயாராகினர். என்ன நவீன், நாளைக்கு சண்டே லிஸ்ட் ரெடி பண்ணுற வேலை எந்த அளவில் இருக்குது? எத்தனை மணிக்கு எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? சார், வேலை போயிட்டுருக்கு சார். மதியம் ஒரு 2 அல்லது 3 o'clock கொடுத்துருவோம் சார். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுங்க நவீன். ஷியோர் சார். அதே நேரம் மற்றொரு பக்கமோ பிந்து அன்று மதியம் சினிமா போவதற்கு டிக்கெட் எடுத்திருந்ததை பார்த்ததும் முகிலனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவனுடைய கோபத்திற்கான காரணம் புரியாமல் நின்றாள் பிந்து. அவனுடைய செய்கை அவளுக்கு ஆச்சரியத்தையும் சிறிது அதிர்ச்சியையும் கொடுத்தது. ஆனாலும் அதை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் அவனை சமாதானம் செய்து எப்படியும் அன்று அவனை சினிமாவிற்கு அழைத்துச் சென்றே தீர்வது என்று நினைத்து சமாதானம் செய்ய முற்பட்டாள். சாரி முகில், உங்ககிட்ட கேட்காம நான் டிக்கெட் வாங்கியிருக்க கூடாது. தெரியாமல் வாங்கிட்டேன் முகில். இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுவோம் ப்ளீஸ். அடுத்திருந்து கேட்டுட்டு எதுவும் செய்கிறேன், ஓகேயா? ப்ளீஸ் முகில் என்று ஒரு கொஞ்சலுடன் கெஞ்சினாள். முகிலுக்கு மனம் முழுவதும் கோபம் நிறைந்திருந்தாலும் கெஞ்சிய அவளுடைய முகத்தை, அழகான அப்பாவியான முகத்தை பார்த்ததும் மனம் தாழவில்லை அவனுக்கு. சரி சரி என்று வேறு வழியின்றி அரை மனதுடன் வேண்டா ஒரு வெறுப்பாக ஒப்புதல் தந்தான். இருவரும் கிளம்பி தியேட்டருக்கு வந்தனர். படம் ஆரம்பிக்க சிறிது நேரம் இருக்கும் போது விளம்பரம் ஓடிக்கொண்டிருந்தது. பிந்துவின் அலைபேசியில் மெசேஜ் வந்திருக்கும் அறிவிப்பு ஒலி அடித்தது. எடுத்து பார்த்தாள். தேவையில்லாத தகவல் அது. ஒரு 2 நிமிடம்தான் சென்றிருக்கும். அழைப்பு மணி அடித்தது. யாரென்று பார்த்தாள். தெரியாத எண்ணாக இருக்கவும் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். அது மொபைல் கம்பெனியிலிருந்து வந்த தானியங்கி குரல். எரிச்சலுடன் தொடர்பை துண்டித்தாள். அதற்குள் திரைப்படம் ஆரம்பிக்கவும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து உள்ளே தன் கைப்பையில் வைத்து கொண்டாள். முகிலனின் கையை கோர்த்தபடி திரைப்படத்தை ஆர்வத்துடன் கவனிக்க ஆரம்பித்தாள். இந்த பக்கம் ஹோட்டல் அறையில் நவீன் ஞாயிற்றுக்கிழமைக்கான பெயர் பட்டியலை தயார் செய்து தருவதற்கு மதியம் மணி 3 ஆகிவிட்டிருந்தது. நிகிதா அந்த பெண்கள் அனைவருடைய எண்ணிற்கும் எழிலனின் புகைப்படத்தையும் அதனுடன் ஒரு வார்னிங் மெசேஜையும் வாட்ஸ்அப் செய்தாள். பட்டியலில் கடைசியாக இருந்தது பிந்துவின் பெயர். நிகிதா அனுப்பியது அனைவருக்கும் போய் சேர்ந்தது பிந்துவை தவிர. ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு தனது அலைபேசியை எடுத்து பார்த்தாள் நிகிதா. அப்போதும் அது பிந்துவுக்கு மட்டும் சென்றடையவில்லை என்றே காட்டியது. விஜய் விஜய். தன் அலைபேசியில் எதையோ உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த விஜய் திரும்பாமலேயே என்ன நிகி என்றான். நான் அனுப்பின மெசேஜும் ஃபோட்டோவும் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் இன்னும் ரீச் ஆகலை விஜய். உடனே திரும்பி பார்த்தான் விஜய். என்ன சொன்ன? நான் அனுப்பிய மெசேஜ் ஒரு பொண்ணுக்கு மட்டும் ரீச் ஆக மாட்டேங்குது. ஃபோன் பண்ணி பாரு. இப்போவே வா. ஆமாம். நிகிதா தன் அலைபேசியில் பிந்துவின் எண்ணை தட்டி காதில் வைத்தாள். அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அத்தியாயம் 24. பிந்துவின் எண்ணிற்கு மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொண்டு பார்த்தாள் நிகிதா. ஆனால் அப்போதும் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. யோசனையுடன் அலைபேசியை அணைத்தாள். அவளுடைய முகத்தை பார்த்த விஜய், என்ன நிகி, என்னாச்சு? ஃபோன் பண்ணியா? பண்ணிட்டேன் விஜய், சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ஓ ஓகே நிகி, கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ட்ரை பண்ணலாம். இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற மற்ற பொண்ணுங்களை கான்டாக்ட் பண்ணி பேசு. ஓகே விஜய், நானும் அப்படித்தான் நினச்சேன். நிகிதா மற்ற பெண்களிடம் தொடர்பு கொண்டு பேச ஆரம்பித்தாள். மற்றொரு பக்கம் தியேட்டரில் அமர்ந்து திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தனர் பிந்துவும் முகிலனும். திரைப்படத்தில் மிகவும் சுவாரஸ்யமான காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. கொலைகாரன் தான் குறிவைத்த பெண்ணை அவளுக்கு தெரியாமல் கொலை செய்வதற்கு அவளை நெருங்கி கொண்டிருந்தான். அவனுடைய கையில் கத்தி இருந்தது. அந்த பெண் வாயில் ஏதோ கொறித்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். பிந்து அந்த காட்சியில் அப்படியே மூழ்கியிருந்தாள். கண்ணிமைக்க கூட மறந்தவளாய் சீட்டின் நுனிக்கே வந்துவிட்டாள். அவளுடைய கையோ முகிலனின் கையை வளைத்து கொண்டிருந்தது.
ஆனால் முகிலனோ நேரம் செல்ல செல்ல அவனுடைய கவனம் திரைப்படத்தில் கொஞ்சம் கூட இல்லை. மாலை 4 மணி ஆனதும் 2 நிமிடத்திற்கு ஒரு முறை கையில் இருக்கும் கடிகாரத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். மணி 4:30 ஆகிவிட்டது. என்ன செய்வதென்று புரியாமல் நெருப்பின் மீது உட்கார்ந்திருப்பது போன்று தத்தளித்து கொண்டிருந்தான். அடுத்த ஒரு 5 நிமிடம் சென்ற பிறகு அதற்கு மேலும் பொறுக்க இயலாமல், பிந்து, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, உட்காரவே முடியல, நான் போகிறேன். அவளுடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வளைத்து பிடித்து கொண்டிருந்த அவளுடைய கையை விலக்கிவிட்டு வேகமாக எழுந்து அவளை திரும்பி கூட பார்க்காமல் நடந்தான் முகிலன். திரைப்படத்தின் மீது கவனம் கொண்டிருந்த பிந்துவுக்கு எதுவுமே புரியவில்லை. அவன் பேசியது கூட அவள் சரியாக கவனிக்கவில்லை. எழுந்து வெளியே செல்லும் அவனை ஒன்றும் புரியாத குழப்பத்துடன் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். முகிலன் ஏன் இப்படி பண்ணுறாரு? சினிமாவுக்கு கிளம்புறப்பவே சாயந்தரம் ஆயிடுமே அப்படின்ட்டு யோசிச்சாரு, கோவப்பட்டாரு. கடைசியில் சரின்னு கிளம்பினவர் இப்போ இங்கே வந்து 4:30 ஆன உடனே ஏதோ சாக்கு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறாரு. அன்னைக்கும் அப்படி தான் பண்ணார். ஈவினிங் வெளியே போகலான்னு சொன்ன உடனே அவசரமாக வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டாரு. சம்திங் ராங், என்னமோ இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? திரைப்படத்தில் இருந்த கவனம் அடியோடு போய்விட்டது அவளுக்கு. என்ன பண்ணலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. யோசித்து கொண்டிருந்தவள் சட்டென்று முடிவெடுத்தாள். முகிலனை ஃபாலோ பண்ணி போய் பார்க்க வேண்டியதான். என்ன பிரச்சனைன்றது இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சாகணும். அடுத்த கணம் அவளும் எழுந்து நடந்தாள் வேகமாக. வெளியே வந்தவள் தேடினாள் முகிலனை சுற்றிலும். சட்டென்று நுழைவாயிலில் காரில் சென்று கொண்டிருந்தவனை பார்த்து விட்டாள். உடனே அவளும் வேகமாக நுழைவாயிலை நோக்கி ஓடினாள். வெளியே வந்தாள். அங்கிருந்த ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். அண்ணா, அங்கே போகுதில்ல ஒரு கிரே கலர் கார், அதை ஃபாலோ பண்ணி போகணும். கொஞ்சம் வேகமாக போங்கண்ணா, அந்த கார் போயிட போகுது, ப்ளீஸ். ஆட்டோ முதலில் வேகம் எடுத்து கொஞ்சம் நெருங்கியவுடன் சில அடி இடைவெளி விட்டு முகிலனுக்கு தெரியாமல் அவனுடைய காரை பின்தொடர ஆரம்பித்தது. இந்த பக்கம் ஹோட்டல் அறையில் நிகிதா மற்ற எல்லா பெண்களிடமும் தொடர்பு கொண்டு பேசி முடித்தாள். விஜய், அந்த பொண்ணு பிந்து கிட்ட தவிர மற்ற எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சிட்டேன். சேம் ரிசல்ட் ஒன்லி. 3 பேருக்கு தான் லவ்வர்ஸ் இருக்காங்க. பட் செலிப்ரேஷன் டைமிங் எல்லாம் 5:30 6க்கு மேலே தான் இருக்குது. ஆனாலும் அவங்க லவ்வரோட ஃபோட்டோ அனுப்ப சொல்லி இருக்கேன். பார்ப்போம். வாட் அபவுட் தட் கேர்ள் பிந்து? என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணலாம் விஜய். நவீன் அசோக் கிட்ட அவளோட அட்ரஸ் வேணால் சர்ச் பண்ண சொல்லலாம். எஸ், யூ ஆர் கரெக்ட் பிந்து என்று கூறிய விஜய் நவீனும் அசோக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்த அறைக்குள் வந்தான். நவீன், என்ன பண்ணுறீங்க? எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வேலை? போயிட்டுருக்கு சார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்கிறோம் சார். மண்டே பர்த்டே பேபிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்காங்க. ஸோ எப்படியும் நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மேலேவே ஆகிடும் சார் லிஸ்ட்டு ரெடி ஆகிறதுக்கு. ஓ, ஓகே நவீன், ரெடி பண்ணுங்க. பட் இப்போ இன்னொரு அவசர வேலை வந்திருக்கு. என்ன சார் இது? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமானு தெரியலை. மூவ் பண்ணால் தான் அது ப்ராப்ளமா இல்லையான்னு தெரியும். சொல்லுங்கள் சார், என்ன அர்ஜென்ட் ஒர்க் பண்ணணும் சார்? அதாவது சண்டே லிஸ்ட்டில் இருக்கிற பொண்ணுங்களில் ஒரே ஒரு பொண்ணு பேர் பிந்து. அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. மெசேஜ் அனுப்புனதும் போகவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவைன்னு இது வரைக்கும் 3 டைம்ஸ் ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு. இன்னும் ஆன் ஆகவே இல்லை. ஓ மை காட், நாங்கள் என்ன சார் இப்போ பண்ணணும்? நாங்கள் செய்கிற முயற்சியை செஞ்சிட்டே இருக்கோம். பட் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த பொண்ணோட அட்ரஸை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நீங்கள் முடியுமா? முடியும் சார், ட்ரை பண்ணுறோம். ஓகே நவீன், ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள். எஸ் சார், வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். இருவரும் தங்கள் வேலையை தொடர்ந்தனர். அடுத்த 1 மணி நேரத்திற்கு பிறகு, என்ன நிக்கி, எனி இன்ஃபர்மேஷன்? எஸ் விஜய், பட் நத்திங் இம்பார்ட்டண்ட். அந்த 3 கேர்ள்ஸும் அவங்க லவ்வரோட ஃபோட்டோஸ் அனுப்பிட்டாங்க. எழிலனுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அப்புறம் அந்த பிந்துவுக்கு அடுத்து திரும்ப 2 தடவை கால் பண்ணி பார்த்துட்டேன். அதே ஆன்சர் தான் வருது, சுவிட்ச் ஆஃப். நிக்கி, நீ ஒன்று பண்ணு. பிந்துவுக்கு மட்டும் எழிலனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிரு. எப்படியும் ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ண பாப்பாள்ல. நிலைமையோட சீரியஸ்னஸ் புரியட்டும் அவளுக்கு. ஓகே விஜய், என்ன சொல்லி அனுப்ப? உன்னோட எக்ஸ்ட்ராடினரி மூளையை வச்சு நீயே சொல்லு நிக்கி. இந்த புகைப்படத்தில் இருக்கிறவன் பேர் எழிலன்.
இவன் சாதாரணமான நம்மை போன்ற ஒரு மனிதன் அல்ல. இவன் ஒரு இரத்தக் காட்டேரி. இதுவரை 19 பெண்களை கொலை செய்திருக்கான். அதுவும் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ ப்ளீஸ் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இவன்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்க வேண்டாம். உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இது ஓகேயா விஜய்? எஸ், இட்ஸ் குட் நிக்கி, அனுப்பிடு. அப்புறம் நாம் இந்த பிந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிற பார்ட்டி ஹாலுக்கு வேணால் போய் பார்த்துட்டு வரலாம் நிக்கி. யார் வந்து ஹால் புக் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். கிளம்பு நிக்கி. எஸ் விஜய், இதோ 5 நிமிஷம் கிளம்புறேன். அடுத்த 5 நிமிடங்களில் பிந்து தயாராகி வந்தாள். நவீன், அதுக்குள்ளே உங்களுக்கு பிந்துவோட அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே சார். இருவரும் கிளம்பி வெளியே வந்தார்கள். இந்த பக்கம் தியேட்டரில் இருந்து கிளம்பிய முகிலனின் கார் எங்கும் நிற்காமல் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் உள்ள ஒரு பழைய வீட்டின் முன் நின்றது. அண்ணா நிறுத்துங்க, ஆட்டோவை நிறுத்துங்கண்ணா. பிந்துவை சுமந்து காரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஆட்டோ சிறிது தூரத்திற்கு முன்னாடியே நின்றது. வேகமாக பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு அவனை மறைந்து நின்று பார்த்தாள் பிந்து. முகிலன் அந்த பழைய வீட்டின் உள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான். மறைந்து நின்றிருந்த பிந்து தன் இடத்தில் இருந்து வெளியே வந்து அந்த வீட்டின் முன் சென்று நின்றாள். வெளியே இடது பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது. கதவு மூடி இருந்தது. பக்கத்தில் சென்று ஜன்னல் கதவை இழுத்து பார்த்தாள். நல்ல வேளையாக அது தாளிடப்படாமல் இருக்கவும் திறந்து கொண்டது. முழுவதுமாக திறக்காமல் லேசாக ஒரு கழித்தபடி வைத்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்தாள். அங்கு முகிலன் கண்ணாடி முன் நின்றிருந்தான். அவனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தது. பிந்துவுக்கு கரண்ட் மேல் கை வைக்காமலேயே ஷாக் அடித்தது போல் இருந்தது. படபடக்கும் இதயத்துடன் கண் இமைக்காமல் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். முகிலனின் முகம் கோரமாக மாறியிருந்தது. கண்கள் இரண்டும் கோவைப்பழம் போல் சிவந்து காணப்பட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பற்கள் நீண்டு முளைத்து வளர்ந்து கொண்டே வந்தது. நடுப்பற்கள் எல்லாம் சிறிது நீண்டு நின்றது. இரு ஓரத்திலும் இருந்த பற்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீண்டது. பார்க்கவே கோரமாக பயங்கரமான தோற்றத்துடன் உருமாறி இருந்தான் முகிலன். பயத்தில் சப்த நாடியும் ஒடுங்கி இதயம் துடிக்கவே மறந்தது போன்று அதிர்ச்சியில் இரத்தம் உறைந்து போய் நின்று விட்டாள் பிந்து. முகிலன் ஒரு இரத்தக் காட்டேரியா? அவளுடைய கண்களிலிருந்து அவளுடைய அனுமதி இல்லாமலேயே கண்ணீர் வழிந்தது. பிறகு அங்கிருந்து வெளியே செல்ல எத்தனித்தவள் அவன் அடுத்ததாக பேசிய வார்த்தைகளையும் அவனுடைய செய்கைகளையும் ஜன்னல் வழியாக கண்டு அப்படியே இரத்தம் உறைந்து போய் ஸ்தம்பித்து அப்படியே நின்றுவிட்டாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.